ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சீன போரை பற்றி தான் இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நிகழ்ச்சி தொகுப்பை பதிவிட்டிருக்கோம். இந்திய சீன போர் நடந்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதனுடைய விளைவுகள் என்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலும் எதை பற்றி சொல்லணும்னா, போர் நடந்தால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அந்த சாத்தியக்கூறுகள் எந்த நாட்டிற்கு அதிகமாக இருக்குன்றதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சுதந்திரத்துக்கு பிறகு வரலாற்றில் இந்திய போர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பாகிஸ்தான், 2 சீனா. இரண்டுமே நம்மளோட அண்டை நாடுகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பாகிஸ்தான் கூட 4 முறையும் சீனா கூட 1 முறையும் போர் ஏற்பட்டிருக்கு. அதில் பாகிஸ்தான் கூட 4 முறை ஏற்பட்ட போர்லேயும் இந்தியாவோட கையே ஓங்கி இருந்தது. ஆனால் சீனாவுடனான ஏற்பட்ட போரில் நிலைமை அப்படி இல்லை. இந்தியாவுக்கு அதில் கசப்பான அனுபவமே ஏற்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 2 ஆண்டுகள் கழிச்சு தான் சீனாவில் குடியரசு ஆட்சி அமலுக்கு வந்தது. அப்போது ஆசியாவிலேயே 2 மிகப்பெரிய நாடுகளான இந்தியா சீனா அரசியல் உறவுகள் எப்படி இருக்கும் என்பதுதான் அரசியல் வல்லுநர்களுடைய $1 மில்லியன் கேள்விகளாக இருந்தது. சீன பிரதமர் சூயின் லாய் டெல்லி வந்து இந்திய பிரதமர் நேருவை சந்தித்ததும், சீன தலைநகர் பீஜிங்குக்கு சென்ற இந்திய பிரதமர் நேருவுக்கு சீன மக்கள் ஒன்று திரண்டு ஆதரவு அளித்ததும் இந்த $1 மில்லியன் கேள்விகளுக்கு பதிலாக அமைந்தது. இப்படி சுமூகமாக சென்று கொண்டிருந்த இந்திய சீன உறவும் விரிசல் வர முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மாவோ யாருன்னா சீன தலைவர். மாவோ அவர்கள் திபெத்தை ஆக்கிரமிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் திபெத்தை சீனாவோட ஒரு பகுதின்னு பிரகடனமும் செஞ்சாரு. மேலும் கொத்து கொத்தா சீனர்களை அங்கு குடியமர்த்தவும் செஞ்சாரு. அப்போ இந்த செயலுக்கு இந்திய தரப்புல இருந்து எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கல. சீனர்களை திபெத்தில் குடியமர்த்திய செயல் திபெத்தியர்களை எரிச்சலடைய செஞ்சது. இதனால திபெத்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் 1959 மார்ச் மாதத்துல மிகப்பெரிய கலவரம் ஆச்சு. இந்த கலவரத்துல திபெத் தலைவர் தலாய் லாமா அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சி தலாய் லாமா அவருடைய உயிரை பாதுகாத்து கொள்ள இந்தியாவுடைய உதவியை நாடினார். அவருக்கு உதவி செய்தா சீனாவுடைய உறவுல விரிசல் ஏற்படும் தெரிஞ்சும் அப்போதைய இந்திய பிரதமர் நேரு அவர்கள் அவருக்கு உதவிக்கரம் நீட்டினார். இந்த செயல் சீனாவுக்கு எரிச்சல் அடைய செய்தது. ஆனா சீனாவை இந்தியா நண்பனாக தான் பார்த்தது. இந்த காலகட்டத்தில் தான் எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊற்றுகின்ற கதையா சீன பத்திரிகைகள் இந்தியாவின் எல்லை பகுதிகளை சீனாவின் ஒரு பகுதியாக இணைத்து சீன வரைபடத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செயலுக்கு இந்திய எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவிக்கவே இரு நாடுக்கும் இடையே கடித பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தது. இந்த கடித பரிமாற்றம் இரு நாட்டிற்கும் இடையே புரிதலை உண்டு பண்ணாம புகைச்சலையே உண்டு பண்ணுச்சு. இந்த சமயத்துல 1962 தலாய் லாமாவோட இந்திய வருகைக்கு பிறகு சீன இந்தியா மீது அறிவிக்கப்படாத திடீர் போர் தொடுத்தது. இந்திய வீரர்களை நிலைகுலைய செய்தது, மேலும் நிலங்களையும் கைப்பற்றியது. இந்த போர்ல 1400க்கும் மேற்பட்டோர் வீர மரணம் அடைந்தனர். இப்போருக்கு பின் இந்திய சீன தலைவர்கள் கலந்துரையாடல் செய்து போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு எதிராகவும் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு எதிராகவும் எந்த குண்டுகளும் பாயல. ஆனா தற்போது இந்தியா பொருளாதார ரீதியில உலக அளவில் வேகமாக வளர்ந்துடும் நாடுகளின் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடன் அமெரிக்கா காட்டும் நெருக்கமும் இந்திய ரஷ்ய உடைய புரிதலும் தற்போதைய சீனாவுக்கு எரிச்சல் அடைய செய்திருக்கு. உலகிலேயே மிக மகிழ்ச்சியாக கருதப்படும் பூட்டான் இந்தியாவின் ஒரு அங்கமாக கருதப்படும் அண்டை நாடு. ஆனால் இந்தியா இராணுவம் பூட்டான் எல்லைகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இராணுவ எல்லைகளை பாதுகாத்து வருது. இந்தியா பூட்டான் சீனா எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவும் இந்த இடத்தில் உள்ள பீடபூமியில சீனா சாலை அமைக்கும் பணியை துவங்கியிருக்கு. இதற்கு இந்தியா சாலை அமைக்க பணியை தடுத்து நிறுத்திச்சு. இதன் காரணமாக 2 நாடுகளுக்கும் இடையே போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் எல்லை பகுதியில் இராணுவ வீரர்களை குவித்து கொண்டு வருகின்றனர். இதனால எல்லையில் உள்ள இரு நாட்டு மக்களும் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஒருவேளை
போர் மூண்டால் இரு நாடுகளுக்கு ஏற்படும் விளைவுகள் என்னென்ன ஏற்படும் என்பதை இப்ப பார்க்கலாம். ஒன்று, இரு நாட்டு எல்லைகளிலும் 4500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இரு நாட்டு மக்களும் தங்களுடைய உடைமைகளை விட்டுவிட்டு வேறு இடங்களுக்கு தஞ்சமடையும் நிலை ஏற்படும். எல்லையில் இருக்கும் பள்ளி மாணவர்கள் தங்கள் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. எல்லையில் இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய விலங்குகள் உணவு மற்றும் பாதுகாப்பின்றி மடியும் சூழ்நிலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இரு நாட்டிற்கும் இடையே பொருளாதார வர்த்தகம் முற்றிலும் தடைபெறும். மேலும் இது உலக அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. போரின் போது உலக வல்லரசுகள் இந்தியாவுக்கு துணை நிற்கும் போது சீனா உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட நாடாகும் சூழ்நிலை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்தியா மற்றும் சீனா பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைய அதிக வாய்ப்பு இருக்கு. போர்ல சீனாவின் கையே ஓங்கி நிற்க வாய்ப்பு அதிகம் உள்ள போதிலும் இந்தியாவிற்கு துணையாக உலக வல்லரசு நாடுகள் உள்ளதால இது மற்றும் ஒரு பெரிய உலக போரினை தூண்டவும் வாய்ப்பு இருக்கு. இரு நாட்டிற்கும் இடையே ஏற்படக்கூடிய கடுகளவு விளைவுகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதை விட முக்கிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா உலக வெப்பமயமாதல். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உலக நாடுகள் முன்னெடுத்து பாடுபட வேண்டுமே தவிர தங்களுக்குள்ளாகவே போரிட்டு தங்களையும் அழித்து கொண்டு உலக நாட்டையும் அழிக்க கூடாது என்ற மைய கருத்தை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நம்ம முடிச்சுக் கொள்ளலாம்.